ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம ரெண்டாவது பாகத்தை பார்க்கலாம். ஜெகதீஷ் பாய் என்னுடைய மம்மா பாபாவுடனான அனுபவங்களில் ரெண்டாவது பாகம். ஓம் சாந்தி. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு படி இருக்குது போகிறதுக்காக, மரத்தாலான படி. அங்கே ஹால் இருந்தது, அதில் உட்கார வச்சாங்க. நானும் போய் உட்காந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பாபா மம்மா உட்காந்துருந்தாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக அவங்க முன்னாடி உட்கார வச்சாங்க. ஆனால் எனக்கு தெரியாது இவங்களை எப்படி சந்திக்கிறது, பாபாவை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு. சாதுக்கள், சன்னியாசிகள், மகாத்மாக்கள் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மீட் பண்ணுவாங்க பக்தர்களை. குருத்வாரில் பார்த்தீங்கன்னா அது வேறு மெத்தடே வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு மதம், ஒவ்வொரு குருக்கள் அவங்கவுங்க தனித்தனி சிஸ்டம் வச்சுருக்காங்க எப்படி மீட் பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே எப்படி சந்திக்கிறது, எப்படி மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. யாருமே எனக்கு சொல்லலை, யாரும் கைட் பண்ணலை. நான் போய் அங்கே உட்காந்துட்டேன். பாபாவுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டேன். என் கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க, நிறைய சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க அந்த தாதிகள் எல்லாம். 1-2 பேர் இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் தான் இருந்தது அங்கே. நான் பாபாவை பார்த்துட்டே இருக்கிறேன். பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்துட்டு இருந்தார். என்ன ஆச்சு? நான் பறந்துட்டேன். அங்கே இருந்த நான் பறந்து போயிட்டேன். பறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் பறவை மாதிரி பறந்து போயிட்டேன்னா என்ன? அங்கே தான் இருந்தேன். பறந்துட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சரீரத்தினுடைய எள்ளளவு கூட ஃபீலிங் இல்லை. நான் சொல்லிகிட்டு இருந்தேன், பிரபு, என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த தங்கமயமான நேரம், என்னுடைய வாழ்க்கை மிக உயர்ந்ததான சனமாக எப்போ கருதப்படும் அப்படின்னா, ஒரே ஒரு நான் இருக்கணும் அந்த இடத்துல. அப்போ தான் அது தங்கத்தை விட விலைமதிப்பற்ற நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நானும் நீங்களும் தான் இருக்கணும், வேறு யாரும் 3வது ஆள் வேண்டாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து நமக்குள்ள உரையாடல் பண்ணணும், நாம் சேர்ந்து உட்காரணும், சந்திக்கணும். எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். நீ என்னுடைய இந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியுமா? கடவுளே, நீ எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்கிறவர். எனக்கு இந்த ஒரே ஒரு ஆசை தான். ஒரே ஒரு நீங்கள், ஒரே ஒரு நான், 2 பேரும் மட்டும் சந்திக்கணும். இந்த ஆசை தான் எனக்கு இருக்குது. போதும், நம்ம 2 பேர் மட்டும். அந்த அனுபவம் எனக்கு இன்னைக்கு கிடச்சிச்சு. ஒரே ஒரு நான். அங்கே 3வது யாருமே இல்லை அந்த இடத்துல. லைட் ஒளியாக இருந்தது அந்த இடம் ஃபுல்லாக. நான் நினச்சேன் என்கிட்ட நிறைய ஒளிகள் போயிட்டுருக்கு, பரவிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கல. என்கிட்ட எங்கே ஒளி போயிட்டு இருந்தது? நானே ஒளி ஆயிட்டேன். நானே ஒளி சுரூபமாக மாறிட்டேன். வேறு எந்த சிந்தனையும் அந்த நேரத்தில் இல்லை. எனக்கான நேரம் வேறு, ஒரே ஒரு பரமாத்மா நானும், அந்த சிறந்த நேரம், அது மட்டும்தான் ஃபோக்கஸில் இருந்தது. நேரத்தினுடைய உணர்வும் இல்லை, ஸ்தானத்தினுடைய உணர்வும் இல்லை. நேரத்தையும் அந்த இடத்தையும் கடந்து நான் எங்கே போயிட்டேன்? அது எந்த இடம்? நான் போன இடம் அது என்ன நேரம்? காலை நேரமா, மாலை நேரமா, மத்தியான நேரமா? எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரில. ஒரே ஒளியாக இருந்தது. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. பிரபு, முதல் நாளே என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களா? நீங்கள் உண்மையிலேயே போலாநாத் தான், கள்ளம் கபடமற்றவர், வரதானி நீங்கள் தான். நீங்கள் குழந்தையினுடைய இவ்வளோ விஷயத்தை கேட்குறீங்க. உண்மையிலேயே நீங்கள் இன்றைக்கி எனக்கு அமிர்தத்தை குடிக்க வச்சுட்டீங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு உள்ள விஷயம். நான் எப்போ கீழே வந்தனோ அதுக்கு பிறகு உள்ள விஷயம். ஆனால் நான் எப்போ மேலே இருந்தனோ அப்போ எந்த ஒரு எண்ணமும் எனக்குள்ளே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அது என்ன மாதிரியான அனுபவம் பையா? அதுக்கு என்ன விலை கொடுக்க முடியும்? அதுக்கு எந்த ஒரு விலையும் கொடுக்க முடியாது. அதை விட வேறு பொருளே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்தில் சொல்கிறாங்க, அலெக்சாண்டர் மகானார் இது பண்ணார், அது பண்ணார், இந்த ராஜா இப்படி இருந்தார், சத்ரபதியாக இருந்தார், அவர் உலகத்தினுடைய நிறைய ராஜ்யத்தினுடைய மேக்சிமம் அவர்கிட்ட இருந்தது. ஒன்றுமே கிடையாது.
இந்த அனுபவம் எனக்கு கிடைச்ச அனுபவத்துக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை. நான் எல்லா இதிகாசத்தையும் படிச்சிட்டேன். வெஸ்டர்னையும் படிச்சிருக்கிறேன், ஈஸ்டர்னையும் படிச்சிருக்கிறேன். ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு. முழு உலகமும் என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரியை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதுதான் அதை தான் நான் ஆசைப்பட்டேன். இதுக்கு தான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அவர் எனக்கு கொடுத்துட்டார். எனக்கு வேற என்ன வேணும்? நீங்களே சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட என்ன கேட்கணும்? என்ன கேட்குறது? இவ்வளோ பெரிய பிராப்தி எனக்கு கொடுத்துட்டாரு. அவ்வளோ பெரிய அனுபவம் எனக்கு செய்ய வச்சுட்டார். இவ்வளோ கிடைச்ச பிறகு ஏதாவது ஒரு ஆசை, ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குமா என்ன? நீங்களே யோசிச்சுக்கோங்க. அப்புறம் நான் பார்க்குறேன், நான் எங்கே இருந்தேன்னா பாபாவுடைய மடியில் உட்காந்துருக்கேன். கீழே எப்போ நான் இறங்கணும் மேலே போனேன்னா நான் பாபாவனுடைய மடியில் உட்காந்துருக்கிறேன், சரீரம் உட்பட. நான் பாபாவனுடைய மடிக்கு எப்போ போனேன்? நான் அங்கே உட்காந்துருந்தேன், பாபா இங்கே கதியில் உட்காந்துருந்தாரு. நான் எப்போ அவருடைய மடிக்கு போனேன்? நான் ஒளியாக இருந்தேன், ஒளி நிறைஞ்சு இருந்தேன். அவரும் லைட்டாக இருந்தார், ஒளியாக இருந்தார். சிவபாபா அவரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரில்லியண்டான பெரிய லைட்டாக இருந்தார். லைட்டுக்குமான ஒரு சந்திப்பு நடந்துட்டு இருந்தது. ஃபேஸ் டு ஃபேஸ் வித் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடவுளுக்கு அங்கே ஃபேஸே இல்லை. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் எனக்கும் ஒரு ஃபேஸும் இல்லை அந்த இடத்துல. இந்த கண்ணும் இல்லை, இந்த காதும் இல்லை, இந்த தலையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நான் ஒளியாக இருந்தேன். அவரும் லைட்டாக இருந்தார், பாபாவும் ஒளியாக இருந்தார். இந்த ஒரு அனுபவத்தை நான் பண்ணேன் அந்த நேரத்தில். எப்போ நான் கீழே இறங்கணும், பாபா என்னுடைய கன்னத்தை தட்டி கொடுத்துட்டு இருந்தார். குழந்த குழந்த குழந்த, பச்சே பச்சே பச்சே. பாபா தன்னுடைய மார்போடு அணைச்சி என்னை தட்டி எழுப்பிட்டு இருந்தார். பச்சே பச்சே பச்சே. நான் அவ்வளோ உயரமான ஆள், 23 24 வயசினுடைய ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான யூத்து. பாபா தன்னுடைய மடியில் உட்கார வச்சுருந்தார். பாபா பச்சே பச்சே அப்படின்னு கன்னத்தை தடவிட்டு இருந்தார். ஆவோ ஆவோ மிலேங்கே மிலேங்கே, வா குழந்த சந்திக்கலாம் சந்திக்கலாம். அப் தோ மில்கே, இப்போ மீட் பண்ணியாச்சுல்ல, சந்திச்சாச்சுல்ல, இன்னும் சந்திச்சுட்டே இருப்போம். இந்த வார்த்தைகள் என் காதில் அசரீரியாக கேட்டது. நீ பாபாவுடைய மடியில் தானே இருக்கிற. இதை நான் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று சசிபேகன் போகு வச்சாங்க. அப்போ சொன்னாங்க, ஜெகதீஷ் பாய் பாபாவுடைய மடியில் இருந்தார் அப்படின்னு. நான் அன்னைக்கே இருந்துட்டேன். வந்த நாளே அவருடைய மடியில், முதல் நாள்லே பாபாவுடைய மடியில் உட்காந்துட்டேன். முதல் காட்சியே நான் பாபாவுடைய மடியில் உட்காந்துட்டேன். இப்போ நான் சரீரத்தை விட்டு போனேன் அப்படின்னா மறுபடியும் நான் பாபா மடியில் போய் உட்காருவேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் மடியில் தான் இருந்தேன், பாபாவுடைய மடியில் இருந்தேன். பாபா சொன்னார், பாபா குழந்த நீ பாபாவுடைய மடியில் தான் உட்காந்துருக்க, அடைஞ்சிட்ட, பார்த்துட்ட, சந்திச்சிட்ட. நான் ஏன் கீழே வந்தேன்? இந்த உலகத்தில் நான் ஏன் மறுபடியும் வந்தேன் திரும்பி? வாழ்க்கைனா அதுதான் வாழ்க்கை, அனுபவம்னா அதுதாங்க அனுபவம், அதுதான் வேணும். இன்னும் நான் கொஞ்ச நேரம் அங்கே இருந்திருக்க வேண்டியதானே, ஏன் வந்தேன்? வேற எனக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படிங்கிற போது நான் எதுக்கு இங்கே கீழே வந்தேன்? அங்கேயே இருந்திருக்கலாம்ல, அந்த அனுபவத்திலே இருந்திருக்கலாம்ல. இது எனக்கு ஒரு பேராசை அங்கே வந்துச்சு. ஏன்னா மனுஷன் அப்படிங்கிறவன் ஒரு பேராசைக்காரன் தானே. ஆசை இருக்குல்ல, மனிதனுடைய ஆசைகள். பகவான் ஒரு தடவை டேஸ்ட் பண்ண வச்சுட்டாரு, டேஸ்ட்டை கொடுத்துட்டாரு, அதை டேஸ்ட் பண்ணிட்டோம், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நான் சொல்கிறேன், மறுபடியும் கொடுங்க, இன்னொரு தடவை வேணும், இன்னொரு தடவை வேணும். ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அப்பா மாம்பழம் கொடுத்தாரு, டேஸ்ட்டான மாம்பழத்தை வாங்கி. உடனே அந்த டேஸ்ட் பிடிச்சு போச்சு. அந்த பையன் கேட்குறான் மறுபடியும், பாபா இன்னொரு மாம்பழம். அதே மாதிரி என் கதை அங்கே நடந்தது. ஆனால் பாபா இந்த அனுபவத்தை எனக்கு செய்ய வச்சார். இந்த அனுபவம் பார்த்திங்கன்னா இன்னொரு அனுபவம்னு சொல்லலாம். இவர் தான் பகவான், சுயம் பகவான். பகவானை சந்திக்கிறதுக்கு ஒரு ப்ரைவேட் செக்ரட்டரி எல்லாம் தேவையில்லை. நடுவில் அவருக்கு ஒரு பிஏவும் கிடையாது, பிஏ இல்லை, அவர் வச்சுக்கல. டெல்லியில் பிரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸ் இருக்குது, அதை பிஏ அப்படின்றாங்க. ஆனால் பரமாத்மாவிற்கு அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது.
யார் மீட் பண்ணணுமோ அவருக்கு தெரியும், ஒவ்வொருத்தரை பற்றியும் அவர் வந்து சந்திக்கிறாரு. பாபா கூட நான் மீட் பண்ணிட்டேன். வேறு யாராவது இதே மாதிரி மீட் பண்ண வைக்கிற ஆள் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி பாபா கிட்ட டைம் இல்லை, நாளைக்கு வா அப்படின்றாங்க. ஆனால் நான் பகவானை சந்திச்சிட்டேன். அப்புறம் அங்கேருந்து நான் எந்திரிச்சு கீழே இறங்கி வந்தேன். மரப்படிக்கட்டில் கீழே இறங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ரூம் இருந்தது. சில இடத்துல அங்கே டெய்லரிங் ஒர்க் நடந்துட்டுருது, சில இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்டு வேறு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ரூம்லேயும் இருந்தது. பாபா என்னுடைய விரலை பிடிச்சிட்டு கீழே கூட்டிகிட்டு போனார். பாபா சொல்கிறாரு, குழந்தை இங்கே இந்த வேலை நடக்குது, இங்கே இது நடக்குது. ஒரு சிஸ்டர் அங்கே உட்காந்துருந்தாங்க. பாபா சொன்னார், குழந்தை இந்த சிஸ்டர் வந்து இந்த வேலை செய்து, இந்த பேர், இந்த ஊர், அந்த சிஸ்டர் அந்த பெகனோட பேர், இந்த பேர், இவங்களோடது என்ன பேர், இவங்க இன்னார், இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க, இந்த சேவை பண்ணுறாங்க, இவங்களுடைய விசேஷத்தா இது. சுயம் சாட்சாத் பாபா. வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னா ரொம்ப வருஷம் கழித்து வருது ரிட்டன் அப்படின்னா, பைபிளில் ஒரு ஸ்டோரி வருது. ஒரு பையன் வீட்டை விட்டு போயிடுறான், அப்புறம் ரிட்டன் வரான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் வரட்டும் அப்படின்ட்டு. அப்போ அவங்க இன்னொரு பையன் சொல்கிறாப்புல, அவன் எதுக்கு வரட்டும்ன்றீங்க, அவன் வந்து இங்கேருந்து பணத்தை தூக்கிட்டு போயிட்டான், நல்லா அதை சாப்பிட்டு செலவு பண்ணிவிட்டு ரிட்டன் வரான். பைபிளில் ஒரு ஸ்டோரி வருது. அப்போ ஒரு பையன் வந்து அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாரு, அப்புறம் ரிட்டர்ன் வராரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு வரட்டும் அப்படின்ட்டு. அப்போ இன்னொரு பையன் இருந்தார், அவர் சொல்கிறார் என்ன வரட்டும், அவங்க இருந்து நம்ம பணத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான், காலி பண்ணிட்டு சாப்பிட்டு குடித்து அதை காலி பண்ணிவிட்டு மறுபடியும் வர்றான், மறுபடியும் பணம் வாங்கிறதுக்காக வரான் அவங்கக்கிட்ட. அதே போல் அவர் அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை என் குழந்தை இல்லை அவன் அப்படின்றாரு. ப்ராடிகல் சன் அப்படின்றது ஏதோ ஒரு ஸ்டோரி அங்கே இருக்குது. அதே போல் பாபா கூட நான் பரிவாரத்துலேருந்து பிரிஞ்சு போயிட்டேன், ரொம்ப வருஷம் கழித்து வந்திருக்கிறேன். லாங் லாஸ்ட் அண்ட் நியூலி ஃபவுண்ட், ரொம்ப காலம் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தை, தொலைஞ்சு போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை, செல்லமான குழந்தை. பாபா வந்து என் கையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக காட்டிகிட்டு இருந்தார், ஒவ்வொருத்தரையும் பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருந்தார். சுயம் பாபாவே எல்லார்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு இருந்தார். அந்த நேரத்தில் நிறைய சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய பிரதர்ஸ் இருந்தாங்க, மேக்சிமம் இருந்தாங்க. 300-350 பேர் ஆரம்பத்தில் இருந்தாங்களே ஆதி ரத்தினங்கள், அவங்களில் முக்கால்வாசி பேர் அங்கே இருந்தாங்க பாண்டவபவனில். அந்த உலகமே வேற உலகம். அது உலகமே வேற, அது விசித்திரமான உலகம். நான் ஒரு விசித்திரமான உலகத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். அப்போ வந்து பாபா வந்து எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த எல்லா விஷயம் முடிஞ்ச பிறகு பாபா சொன்னார், குழந்தை பக்கத்தில் ஒரு மித்திரன் இருக்கார், ஒரு நண்பன் இருக்கார், பாபாவுடைய நண்பர். நான் சொன்னேன், ஆஞ்சி பாபா உங்களுடைய நண்பன் இருக்காரா? நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், பாபாவுடைய ஃப்ரெண்டா? இதனுடைய அர்த்தம் என்ன எனக்கு புரியலை. இது என்ன மாதிரியான மித்திரன், என்ன மாதிரியான நண்பன்? சரி ஓகே, நான் பாபாவிட்டேருந்து எப்போ விடுபட்டு வந்தனோ, பாபா போயிட்டாரு, நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன், பாபா வந்து ஒரு நண்பரை பற்றி சொன்னிட்டு இருந்தார், அவர் யார், என்ன அவர் கூட சந்திக்க வைங்க. பாபாவுக்கே ஃப்ரெண்டுன்னா நான் பார்க்காம இருக்கலாமா? அவர் சொன்னார், அது வந்து ஒரு சன்னியாசி, அவர் வந்து இங்கே குடில் போட்டிருக்காரு அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில், அங்கே மவுண்ட் அப்பில் சுடுகாடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அவருடைய ஒரு குடில் இருக்குது, அவருடைய ஒரு ஆசிரமம் இருக்குது. அவர் 24 மணி நேரம் பாபாவை திட்டிகிட்டே இருக்கிறாரு, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார், வேண்டாததெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பார், ராத்திரி பகல் அவருக்கு இதுதான் வேலையே. புரிஞ்சுதா? சம்ஜா? பாபாவை காரி துப்பாத குறை, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கார் அவர். ஆனால் அவருக்காக பாபா என்ன சொன்னார், என்னுடைய ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன். பாபா சொல்லுவார் இல்லையா வாணியில், யார் நம்மளை நிந்தனை பண்ணுறாங்களோ அவங்க நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு. பாபா பார்த்தீங்கன்னா அது சிரித்த முகத்தோட நேச்சுரல் வேல சொன்னார். பக்கத்தில் வந்து பாபாவுடைய ஃப்ரெண்ட் இருக்கார். ஆஞ்சி, இப்போ பாபாவனுடைய குணங்கள், பாபாவனுடைய தாரணை, பாபாவனுடைய கண்ணோட்டம் எல்லாமே எனக்கு முன்னாடி வந்துட்டு போச்சு. அவருக்கு கேவலமாக பேசுகிறாரு,
ஆனால் பாபா சொல்கிறாரு அவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு. பாபா வந்து எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நான் இங்கேருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன், மறுபடியும் வந்திருக்கிறேன் அந்த மாதிரி. இது ரொம்ப ரொம்ப பழைய அறிமுகம். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு நடந்துகிட்டே இருந்தது. இது ரொம்ப பெரிய ஸ்டோரி. சரி, அந்த பில்டிங்னு உள்ள அனுபவத்தை இதோட நிறுத்திக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோட்டாங் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆச்சு நம்மளுடைய இன்ஸ்டியூஷன். இப்போ வந்து அது இப்போவும் இருக்குது. அது சர்க்கியூட் ஹவுஸ் அப்படின்னு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. பேர் கவர்மெண்ட்டு கையில் இருக்குது. அந்த கோட்டாங் ஹவுஸ்லேருந்து சர்க்கியூட் ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா பரத்பூர் மகாராஜாவுடைய அது அரண்மனை, அது வந்து அவர் ரிப்பேர் பண்ணல. அங்கே மழை வந்தது, அங்கே ஒழுகுச்சு, நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. ஏன்னா பழைய பில்டிங். பாபா வந்து எனக்கு காரியம் கொடுத்துருந்தாரு. நான் வந்து விஸ்வகிஷோர் தாதா இருந்தார், அவரையும் கூட வச்சுக்கிட்டேன், நிறைய பேரை பார்த்தேன். ஆனால் அங்கே ஒரு வேலையும் நடக்கலை. கடைசியாக அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வர வேண்டியதாயிடுச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ வந்தாச்சு. அப்போ பாபா மம்மா உட்காந்துருந்தாங்க ஒரு தடவை. கூட மனோகர் தாதி இருந்தாங்க, இன்னும் யாரோ கொஞ்சம் தாதிகள் இருந்தாங்க. அப்புறம் தீதி இருந்தாங்க, மன்மோகனி தீதி. நான் பாபாவை மீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். அப்போ பாபா சொன்னாங்க, குழந்தை 10 மணி ஆச்சு, போய் தூங்கு, ரெஸ்ட் எடு. பாபாவனுடைய கட்டளை வந்தது. உடனே நாங்கள்லாம் எந்திரிச்சு போய் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கீழே இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம்ஸ் இருந்தது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசல் கிடையாது. வாசல் இருக்குது, கதவு கிடையாது. அதில் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருந்தது. அங்கே கட்டிலெல்லாம் இருந்தது. எனக்கு அங்கே தான் தங்குறதுக்கு இடம் கிடச்சிருந்தது ரூமு. நான் தனியாக தான் இருந்தேன். அங்கே தான் எனக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க, அங்கே தான் எனக்கு அக்காமடேஷன். நான் வந்தேன், கீழே வந்து அங்கே போய் படுத்தாச்சு. ஆனால் எனக்கு தூக்கம் வரல. பாபா பாபா பாபா, நான் வந்துட்டேன், பாபாக்கிட்ட நான் வந்துட்டேன். அந்த போதையிலே இருந்தேன், அந்த நஷாவில் இருந்தேன். எனக்கு தூக்கமே வரல. முழிச்சே இருக்கிறேன், பாபா பாபா பாபான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். படுத்துட்டு தான் இருக்கிறேன். படுத்துகிட்டே இருக்க லைட்ஸ், ஒளி, சுற்றி ஒளி இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஒளி நிறைஞ்சிருந்தது. சரீரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. பாபா நினைவும் இருந்தது. கூடவே நான் ஒளியாகவே ஆயிட்டேன். வேறு ஒன்றும் தெரில. இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அந்த ஸ்திதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேக்ஸ் வந்தது. அந்த நேரத்தில் நான் பாபா அப்படின்னு சொல்லிட்டேன். பக்கத்தில் தான், எதிரில் தான் பாபா ரூம் இருந்தது, பாபா தங்கியிருந்த ரூமு. இன்னும் பக்கத்தில் ரூமெல்லாம் இருந்தது. நிறைய பேர் வேறு ஆள் இருந்தாங்க. எங்கேயுமே கதவு கிடையாது, எல்லாமே பர்தா மட்டும்தான், ஸ்க்ரீன் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அரண்மனைங்கிறனால. நான் சத்தமாக கொஞ்சம் வந்தது, நான் வாயை அப்படியே அமுக்கிட்டேன். பாபான்னு சொல்கிறதுக்குள்ள பாபா அப்படின்னு கொஞ்சம் வாயை அடைச்சிட்டேன். வாயை மூடிட்டு, அதாவது சைலண்ட்டாகவே பாபா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்துட்டு ஓடி வந்துடக்கூடாதே, ஜெகதீஷ் பாய்க்கு என்னாச்சு அப்படின்னு. ஜெகதீஷ் பாய் ரூமில் யார் வந்தது, என்னாச்சு அவருக்கு, ஆஞ்சி அப்படின்னு நினச்சிட்டு வந்துடக்கூடாதுல்ல. நான் பாபா இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ். இப்போ அவர் இல்லால் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையே இல்லை. நான் அவருடையவன், அவர் என்னுடையவர். இப்படி ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா கூட அவ்வளோ அட்டாச்சு ஆகிடுது. தூங்கும்போது கூட ராத்திரி காலை மேலே போட்டு, அம்மா மேலே போட்டுட்டு தூங்குது. ராத்திரிக்கு அம்மா விட்டு போயிடக்கூடாது, இவங்க என்னுடைய கண்ட்ரோலில் என் கூடவே இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அம்மா வந்து சில நேரம் தூங்க வச்சுட்டு போயிடுறாங்கல்ல. அதனால் அந்த குழந்தை கால் அம்மா மேலே போட்டுட்டு கண்ட்ரோலில் வச்சுட்டு தூங்கும். அந்த மாதிரி என்னுடைய நிலைமை கூட அதே நிலைமை தான் என்னுடைய நிலைமை இருந்தது அந்த நேரத்தில். பாபா சைலன்ஸ், லைட்ஸ், ஒளி. பாபா என்ன பார்க்குறேன் அப்படின்னா பாபா வந்துட்டார். பாபா வந்து என் முன்னாடி நின்றுட்டு இருந்தார். நான் லைட்டை ஆஃப் பண்ணல, எரிஞ்சிட்டு தான் இருந்தது. ஏன்னா எனக்கு தூக்கம் வரல, அதனால். அதில் வந்து பாபா வந்து அப்படியே நின்னார். பாபா வந்து எனக்கு திருஷ்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சாட்சாத்காரம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பாபா சாகாரத்தில் என் முன்னாடி தான் நின்றுட்டு இருந்தார்.
ஆனால் எனக்கு சாகார பாபாவும் தெரிஞ்சார், சுற்றி பார்த்தீங்கன்னா ஒளியும் தெரிஞ்சுது, ஒளி நிறைஞ்சிருக்குது. இதை செமி டிரான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாதி டிரான்ஸ்லே ஃபுல்லாகவும் போகாமலும் இல்லை, பாதி. அவங்க சொல்கிறாங்களே குரு கோவிந்த் 2 பேரும் நான் வந்து தரிசனம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். 2மே ஒரே நேரத்தில் தெரிஞ்சுது எனக்கு. அவ்வியக்த பிரம்மாவும் தெரிஞ்சார், பிரம்மாவும் தெரிஞ்சார். பாபா என்ன பார்த்துட்டு இருந்தார்? நானும் பார்த்தீங்கன்னா பாபாவை இதேமாரி பார்த்துட்டே இருந்தார், நானும் பாபாவை பார்த்துட்டே இருந்தேன், திருஷ்டி கொடுத்துட்டே இருந்தார். இதே கண்களே இன்னைக்கு மூடிடாதுங்க தயவு செஞ்சு. பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் நல்லா அவரை பார்த்துக்கிறேன். எவ்வளோ எனக்கு மனசுக்கு வேணுமோ அந்த அளவு மனசு நிறைகிறது வரைக்கும் அவருடைய கண்களை பார்த்து நான் என்னை நிறைச்சிக்கிறேன், ஆனந்தப்பட்டுக்கிறேன். அதனால் கண்ணே நீ மூடிராத, பார்த்துட்டே இரு, உன்னுடைய நினைவினுடைய அமிர்தத்தை நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுக்கு அமிர்த பீத்தாகும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அடிக்கடி அந்த பாட்டு வந்துட்டு வருதில்ல. 2வது போகு பாட்டு, போகு வைக்கும்போது 2வது பாட்டு ஒன்று போடுவாங்களே, அந்த பாட்டு, அதுக்கு அமிர்த பீத்தே ஹே, அதுக்கு அமிர்த பீத்தே ஹே, அந்த பாட்டு. நானும் அந்த ஸ்டேஜில் இருந்தேன். பாபாவை பார்த்துட்டே இருக்கணும், பாபாவை பார்த்துட்டே இருக்கணும், பாபாவை பார்த்துட்டே இருக்கணும், பாபாவை பார்த்துட்டே இருக்கணும். இன்னொரு பாட்டு இருக்குது, தில் கேத்தா ஹே பாபா துஜே தேக்தா ரஹூம், என்னை இதயம் சொல்லுது பாபா உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும். நான் பாபாவை பார்த்துட்டே இருந்தேன், பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்துட்டே இருந்தார். நான் அங்கே தான் இருந்தேன், ஆனால் அங்கே இல்லை. அப்புறம் நான் கீழே வந்தேன், மேலே போயிட்டேன்ல, அப்புறம் கீழே வந்துட்டேன். அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், பாபா முன்னாடி இருக்கார், நானும் இருக்கேன். நானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் எங்கே இருக்கிறேன்? சூட்சும வதனத்தில் இருக்கிறேனா இல்லை சாகார வதனத்தில் இருக்கிறேனா? பாபா நான் நினச்சதை கேட்ச் பண்ணிட்டார் போல். பாபா சொன்னார், குழந்தை குழந்தை குழந்தை, இப்போ தூங்கு, ரெஸ்ட் எடு குழந்தை, ரெஸ்ட் எடு, நம்ம காலையில் மீட் பண்ணலாம். நான் சொன்னேன், அச்சா பாபா. நான் தூங்கிட்டேன். இது இன்னொரு அனுபவம் நான் பண்ணிட்டேன், 3வது அனுபவம். யோகாவுனுடைய கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு ஒயரும் இல்லை, ஆனால் மெசேஜ் அங்கே போய் சேருது. நான் நினச்சது பாபாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. சர்க்கார் என்னுடைய கயிறுகள் வந்து உங்கள் கூட கட்டப்பட்டிருக்கு, அது கச்சாவாக இருக்குது அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு மகிமை இருக்குது பக்தியில். ஆனால் எனக்கு வந்து அங்கே நூலே இல்லை, கட்டப்படலை எங்கேயும். ஆனால் என்னுடைய சர்க்கார் அங்கே நின்றுட்டு இருந்தார் 5. அதை நான் பார்த்துட்டேன். இதுதான் சச்சா யோகா, உண்மையான யோகா. இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய ஒரு ஸ்டோரி. இதை நான் சொன்னேன், நடுவாக எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்ததோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நான் வந்து கண்டினியூவாகலாம் உங்களுக்கு எல்லா ஸ்டோரியும் சொல்லலை. எதெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே அந்த நினைவுகள் அரும்பிச்சோ அதையெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நான் வந்து செலக்ட் பண்ணியெல்லாம் சொல்லலை, நான் ரேண்டம்லி என்னெல்லாம் எனக்குள்ளே வந்ததோ அதை அப்படி சொன்னேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, பாபா வந்து ரோடு சரி பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ பெரிய ஆள், லௌகீக ரீதியில் கூட பிரம்மா லேக்ராஜ், அதுவும் எவ்வளோ வயசு அவருக்கு, 70-75 வயசு இருக்கும். அப்புறம் சாதாரண ஆளில் அவர் பெரிய பணக்காரர் வேறு, நிறைய இல்லைங்கிறதே அங்கே இல்லை அவர்கிட்ட. அது சரி விடுங்க, லௌகீக விஷயம். ஆனால் இப்போ அலௌகீகத்துக்கு வந்த பிறகு நிறைய குழந்தைங்களும் இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனாலும் பாபா அவரே அந்த ரோடை சரி பண்ணிகிட்டு இருந்தார் எல்லோரும் கூடயும் சேர்ந்து. நான் வந்து பாபா கூட பேசினேன், அப்புறமும் பேசினேன் நிறைய தடவை. அப்போ நான் கேட்டேன் பாபாகிட்ட, பாபா இவ்வளோ பேர் இருக்காங்களே, நீங்கள் இவ்வளோ பெரியவர், நீங்கள் எதுக்கு அதை செஞ்சீங்க அப்படின்னு. அப்போ பாபா சொன்னார், நான் என்னுடைய உடலை நான் அந்த சேவைக்காக யூஸ் பண்ணலைன்னா நான் அப்போ என்ன பண்ணேன்? எதுக்கு இந்த உடம்பு எனக்கு? ஏன்னா உடல், மனம், பொருள் எல்லாமே பாபாவுடைய சேவையில் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸ்வாகா பண்ணணும் இந்த உடம்பை. ததிசி ரிஷி எப்படி கொடுத்தாரு எலும்பெல்லாம், அதே மாதிரி எலும்பை கொடுக்கணும்.
குழந்தைங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து உடல் ரீதியான சேவை செய்கிறீங்க ஃபிசிக்கலாக. அப்போ நான் மட்டும் செய்யாமல் இருக்கிறதா? நானும் செய்வேன். எப்படி ஏணி மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா நிறைய தடவை பாபா ஆணி அடிச்சிட்டு இருந்தார். அந்த மாதிரியெல்லாம் சீனை நான் பார்த்துருக்கேன் நிறைய தடவை. தனியாக சுத்தியல் கையில் வச்சுருந்தாரு, ஆணி வச்சு அடிச்சிட்டு இருந்தார். நிறைய குழந்தைங்க எக்ஸ்ட்ரா வராங்க, அவங்க தங்கிறதுக்கு இடம் இல்லை. அதுக்காக பாபா ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார் அவரே கையால். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்க, நான் இன்றைக்கி பார்க்குறேன் இந்த காலத்தில் சென்ட்ரலில் நிறைஞ்சு இருக்கக்கூடிய சென்ட்ரலில் நான் பார்க்குறேன், அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இல்லைன்னா மற்ற யாரோ சேவை செய்கிறாங்க. எல்லா சேவையும் செய்கிறதில்ல, அவங்களுக்குன்னு ஒரு சேவை வச்சுருப்பாங்க. செலக்டட் சேவை தான் செய்கிறாங்க. அதாவது எலும்பையே கொடுக்குற சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேவை யாருமே செய்கிறதில்ல. அதை விடுங்க, ஹாலில் முரளி கேட்குறதுக்கு கூட யாரும் வர்றதில்ல. ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் கேட்குறாங்க. அவ்வளோ எனக்கு வியாதி வந்துடுச்சு, அவ்வளோ நோயாளி, எனக்கு நோய் பிடிச்சிக்கிச்சு, என்னால் அந்த ரூமில் இருந்து வெளியே அந்த ஹாலில் கூட உட்கார முடியாத நிலமை வந்துச்சு. அந்த மாதிரி வராமல் ரூமில் உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் பாபாவை அவ்வளோ வயசான பிறகு கூட இந்த எல்லா காரியத்தையும் செஞ்சதை நான் பார்த்தேன். என்ன அவசியம், என்ன லாபம் இருக்க போகுது? நம்ம இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம சொல்கிறோம், ஷேர் பண்ணுறோம், ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலன்னா அப்போ எதுக்கு ஷேர் பண்ணணும்? ஷேர் பண்ணதுனால என்ன பிரயோஜனம்? எல்லாத்தையும் விட்டுருங்க, விட்டு தள்ளுங்க. இந்த ஸ்பீக்கர் நீங்கள் ஓய்வாக படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கானது அல்ல, மாயாவனுடைய மடியில் தூங்குறதுக்கானது கிடையாது. கிளாஸில் வாங்க, ஒழுங்காக முரளியை கேளுங்க, நோட் பண்ணுங்க. எங்கே டைரி பென்சில்? எங்கே உங்கள் டைரி பென்சில்? ப்ளீஸ் நோட் பண்ணுங்க, தப்பு பண்ணாதுங்க. பாபா சொல்கிறாரு, நான் சுற்றி வர்றேன், ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ரூமுக்கும் போகிறேன், நான் பார்க்குறேன் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? பாபா என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரா? நான் அந்த நேரத்தில் வரதானம் கொடுத்துட்ருக்குறேன், உங்களுக்கு வரதானம் எடுக்கக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அந்த அளவு துரதிர்ஷ்டசாலியா நீங்கள்? பகவான் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, அவர்கிட்ட உட்காந்து அவர் கொடுக்குறத சாப்பிட்றீங்க, குடிக்கிறீங்க, எல்லா வசதியும் நல்லா அனுபவம் பண்ணுறீங்க. அவர் வரதானம் கொடுக்குற நேரத்தில் எந்திரிச்சு முழிச்சு உட்காந்து அந்த வரதானத்தை கூட எடுக்க வைக்கலையா? முழிக்க முடியலையா உங்களால்? முரளி கூட டைமுக்கு ஹாலில் கேட்க முடியலையா? பாபா சொல்கிறாரு, காட்லி ஸ்டூடெண்ட் இஸ் த பெஸ்ட் லைஃப் அப்படின்னு. என்ன பிரயோஜனம்? என்ன நடக்குதுங்க? வேற என்ன ஃபுல் டே உங்களுக்கு வேலை வெட்டி இருக்குது? அப்படி என்ன சேவை பண்ணிட்டீங்க நீங்கள்? அப்போ என்ன நீங்கள் அவ்வளோ உழைச்சிங்க? என்னத்தை உழைச்சிங்க? பாபா சொல்கிறாங்க, ஓய்வு எடுத்தீங்க அப்படின்னா அது நஷ்டம் அப்படின்ட்டு. அதனால் வேலை செய்யுங்க. அவ்வளோ வயசாகி போச்சா உங்களுக்கு? அவ்வளோ வயசாயிட்டீங்களா? ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க பிரதர், ஏதாவது ஒரு வேலை பாரு பாய். 5 ஒரு வேலையும் இல்லை அப்படின்னா அந்த சொட்டரை கிழிச்சிட்டு அதை மறுபடியும் தச்சுக்கோ அப்படின்னு உலகத்தில் சொல்கிறாங்க. ஒரு வேலையும் இல்லையா? ஏதாவது வேலை செய் அப்படின்னா வேலை இல்லை, முடிஞ்சு போச்சுங்க. அப்படியா? ஒரு வேலையும் இல்லைன்னா இந்த சொட்டர் இருக்குல்ல, சொட்டரை கிழிச்சிட்டு மறுபடியும் அதை தச்சிரு. புரிஞ்சுதா? யூ மஸ்ட் ஒர்க். The empty person brain is the devil workshop. You must work. கேக்குதா இல்லையா உங்களுக்கு? பாபா சொல்கிறார், இந்த விஷயத்தை நீங்கள் அட்டென்ஷன் கொடுங்க. நான் எதுக்காக இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்கணும்னு ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? என்னுடைய மனசு சொல்லுது, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ரூமுக்கும் உள்ளே போய் பார்க்கணும் எனக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. யார் அந்த நோயாளி, பெரிய பேஷண்ட்டு ரஜாய்க்கு உள்ளே இருக்கிறது? 105 டிகிரி காய்ச்சல் இருக்குது யாருக்கு? வெளியில் வர முடியாமல் உள்ளே புதைஞ்சு கிடைக்கிறாங்க. கொஞ்சம் அவங்கள நான் பார்க்கலாமே கொஞ்சம், யார் அது அப்படின்னு. அவங்கள ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு முரளி கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கணும். ஒரு தடவை ஒரு ஆள் வந்திருந்தார், அவர் நேச்சர் கியூருடைய பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தார். அவருடைய காலில் ஏதோ அடிபட்டு இருந்தது, ஏதோ இருந்தது. அவர் கிளாஸில் வரல அன்னைக்கு. பாபா சொன்னார், குழந்தைங்களே அந்த குழந்தை என்னாச்சு, இன்றைக்கி காணோமே அந்த குழந்தைய. அப்போ அவர் கூட வந்திருந்தவங்க சொன்னாங்க, அப்போ பாபா அவருடைய காலில் புண்ணு வந்துருச்சு, அதாவது நடக்க முடியாது, அவர் அவருடைய ரூமில் இருக்கார்,
பாபா சொன்னார், ஒருவேளை காலில் வந்து புண்ணு இருக்குது, இல்லை காலை சுளுக்கிக்கிச்சு அடிபட்டிருக்குது அப்படின்னா கொஞ்சம் வலிக்குமா இருக்கும். அப்போ உட்கார முடியாது முரளி கிளாஸில் வந்து. அப்போ ஸ்ட்ரெச்சரில் இழுத்துட்டு வாங்க அவரை. ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் அவரை படுக்க வைங்க. இது ஃபேமிலி இன்ஸ்டியூஷன். பாபா அப்படி சொல்கிறது இல்லை. சிவபாபா ஞானம் கேளுங்க, ஞானம் கேளுங்க. சிவபாபா பரந்தாமத்துலேருந்து வராரு. அவரை ஒரு மதிக்கிறது இல்லையா? அவருக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவரை இன்சல்ட் பண்ணுறீங்க. அவர் யார், எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி? உங்கள் மண்டை ஏதாவது குழம்பி போச்சா? பாபா வந்து எவ்வளோ பெரிய அத்தாரிட்டி, பரந்தாமத்துலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து வராரு டெய்லி கிளாஸ் சொல்கிறதுக்காக, முரளி நடத்துறதுக்காக. உங்களால் இந்த ரூம்லேருந்து ஹால் வரைக்கும் வர முடியலையா? இப்போ இது எவ்வளோ ஒரு துரதிர்ஷ்டம் பாருங்கள். அதனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை விட்டுருங்க, இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. சோம்பேறித்தனங்கிறது 6வது விகாரம். இது கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனை ராவணன் கூட சேர்த்து எரிக்கிறாங்க. அதனால் அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுருங்க. அமிர்த வேலை அதனுடைய விசேஷம் வேறு, முரளி கிளாஸினுடைய விசேஷம் வேறு. உங்களுக்கு தூங்கணுமா? தூங்கி டயர்டாக இருக்கா? இந்த 2 முடிஞ்ச பிறகு அப்புறம் வந்து என் ரூமில் வந்து தூங்கிக்கிங்க. எதுவும் செய்யலை, இந்த 2 வேலையாவது ஒழுங்காக செய்யுங்க. அதனால் வெட்டிச்சு செதறுங்க. பாபர்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்த முகல் ராஜா, முகாலய ராஜா. அவர் ஃபஸ்ட் பார்த்துன்னு முதல்ல வந்தார் பாரதத்துக்கு. பாபர் மசூதின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்குது. அயோத்தியாவில் வந்து முதல்ல ராமருடைய கோவில் இருந்தது. அப்புறம் வந்து அதுக்கு பிறகு இந்த அவருடைய கமாண்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல பாபர் மசூதி அப்படின்ற பேரில் ஒரு மசூதி கட்டிட்டாங்க. அந்த பாபர் வந்து ஒரு புத்தகம் இருக்குது, அவருடைய சுயசரிதை அப்படின்னு. அது வந்து பாரசீகத்தில் எழுதியிருக்கப்பட்டிருக்கு. ஆனால் டர்க்கி பாஷையில் எழுதியிருக்காங்க, பழமையான டர்க்கி பாஷையில், துருக்கி பாஷை. அவர் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா யுத்தத்தை தோக்குற கண்டிஷனுக்கு வந்துட்டார். லாஸ்ட்டில் அவருடைய எல்லாமே கையை விட்டு போகக்கூடிய நிலைமை வந்துடுச்சு. ஏன்னா பாரதத்தில் உள்ள ராஜாக்கள் அவரை ரொம்ப பயங்கரமாக தாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட யானை கிடையாது. யானையில் அவங்க வீக்காக இருந்தாங்க, அவங்கள்ட்ட குதிரை தான் இருந்தது, ஆனால் இவங்கள்ட்ட யானை இருந்தது. தோல்வி வந்து அவர் பக்கம்தான் இருந்தது ஆக்சுவலி. அந்த நேரத்தில் அவர் எல்லா போர் வீரர்களையும் ஒன்று கூப்பிட்டாரு, ஒரு இடத்துல கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு, போர் வீரர்களே, என்னுடைய சிப்பாய்களே, நான் சொல்ல போகிற விஷயத்தை காது திறந்து கேளுங்க. விட்டுருங்க இந்த போதை தரக்கூடிய அந்த சாராய பாட்டில் எல்லாம் தூக்கி வீசுங்க. இந்த சாராய பாத்திரத்தை அடித்து உடைங்க, வெட்டிச்சு செதறுங்க, எதிரி மீது கொல்லுங்க. நீங்கள் சாவுங்க, செத்து மடிங்க, செய்யுங்க அல்லது செத்து மடிங்க. நம்ம வந்து திரும்பி போகிறதில்ல, எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறதில்ல. நம்ம சாகணும் அப்படின்னா இங்கே தான் சாகணும். உயிரோடு இருந்தாலும் சரி இங்கே தான் இருக்க போகிறோம், செத்தாலும் இங்கே தான் சாக போகிறோம். அதனால் உங்களுடைய எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி தாக்குங்க. இந்த மாதிரி அவர் உரையாற்றினோன்னா அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாருக்குள்ளே இருந்த ஒரு வீரம் வந்து வெளிப்பட்டது, சக்தி ஒன்று திரண்டது, ஜெயிச்சிட்டாங்க கடைசியில். என்னுடைய அர்த்தம் என்ன, நான் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன? அதனால் நம்மளுடைய நேரம் டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி, நம்மளுடைய எண்ணெய் எல்லாம் வேஸ்ட் பண்ணி இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு சாராய பாட்டில் வாங்கி வச்சுருக்குறோம். நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம பெரிய புத்திசாலி அப்படின்னு. என்ன புத்திசாலித்தனம், என்ன ஒரு சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருக்குது? இந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கிறது ஒரு புத்திசாலித்தனம்னு யாராவது சொல்லுவாங்களா? நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம லைஃப்பை கெடுத்துட்ருக்குறோம். இது ஒரு புத்திசாலித்தனமா? வெடித்து சிதறுங்க, காரியம் செய்யுங்க, மெசேஜ் கொடுங்க எல்லாத்துக்கும். மெசேஜ், வாழ்க்கையில் ஒரு ஊக்கம் உற்சாகம் வேணும். செத்து போன ஆள் மாதிரி, டெட் பாடி மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு வயசாகி போச்சு. நான் முதல்ல வந்தபோது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது நான் பயங்கர ஸ்பீடாக நடக்கக்கூடிய ஆள். அப்போ ஒரு தடவை வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார். என் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார், வழியும் விடலை போகிறதுக்கு. அப்போ நான் அவரை நினச்சிட்டு இருந்தேன், இவர் வந்து டெட் பாடி, இது வந்து ஆள் இல்லை, செத்து போனவர் பாடி அப்படின்னு. அதாவது ஒரு டெட் பாடி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே மெசஞ்சர்ஸ். நம்ம வந்து பரமாத்மாவுடைய மெசேஜை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவங்க. we have to give this message so many peoples. பாபா நமக்கு இந்த மிஷன் கொடுத்துருக்குறாரு, நம்ம அதனால் ஏதாவது செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
அதனால் இந்த சாராய பாத்திரத்தை உடைச்சி தள்ளுங்க, சண்டை போடுங்க, எந்திரிங்க, விழிமின் எளிமின் ஃபைட் பண்ணுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல நோட்டீஸ் எல்லாம் கிடையாது. இது சிம்பிளாக இருக்கும். ஒரு குண்டூசியை குத்தி வச்சுருப்போம். அந்த நோட்டீஸில் நம்ம எழுதியிருப்போம் கையால், பிரிண்டு கூட நல்லா இருக்காது. அப்போ அதை மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம கொடுப்போம் நோட்டீஸு. ஏன்னா பாபா சொல்லியிருந்தார், கடைசியில் நீங்கள் என்னெல்லாம் நோட்டீஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் வேஸ்ட் பேப்பர் பாக்ஸில் அவங்க தேடுவாங்க. ஆமாம், நமக்கு யாரோ கொடுத்தாங்களே, ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரே ஒருத்தர், அந்த நேரத்தில் நான் கவனம் கொடுக்கல, அதனால் அவங்களுக்கு நீங்கள் இந்த நோட்டீஸை கொடுங்க. அதுவும் அதுக்கு பின்னாடி கொஸ்டின்ஸ் வேறு இருந்தது. 5 ஒரு 6 7 கொஸ்டின் இருந்தது. அப்புறம் சென்டரோட அட்ரஸும் இருந்தது. அப்போ அது ரொம்ப விலை குறைவாக இருந்தது. ஏன்னா நம்ம அப்போ ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக பைசா செலவழிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தோம். எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணும் நோட்டீஸு, எத்தனை தான் கொடுக்குறது? யாராவது நம்ம பக்கத்தில் உட்காடுறாங்க ட்ராவல் பண்ணும்போது அப்படின்னா நம்ம அவர்கிட்ட கேட்போம், உங்களுக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அவர் ஆமாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அவருக்கு கொடுப்போம் படிக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்தாங்க, அந்த கேள்வியெல்லாம் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் எழுதுறதுக்காக என்னன்னு கேட்குறதுக்காக வந்தாங்க. நம்ம யாரையோ சந்திக்கிறோம், பஸ்ஸில் மீட் பண்ணுறோம், ட்ரெயினில் மீட் பண்ணுறோம். அப்போ கடைசியில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுல்ல, பகவான் நீங்கள் வந்த செய்தி எனக்கு யாருமே தரல. பாபா சொன்னாங்க, இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை யாரும் சொல்லிடக்கூடாது, அதனால் நீங்கள் எல்லாருக்கும் செய்தி கொடுத்துருங்க, எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்துருங்க. அது நம்ம செய்கிறதில்ல, அந்த சேவை அதை நிறுத்திட்டோம். நான் ஆரம்பத்தில் இப்போ நான் பரத்பூர் கோட்டி ஆகட்டும், கோட்டா ஹவுஸ் ஆகட்டும், அங்கே வந்திருந்த போது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 50 60 புக்கு லிட்ரேச்சர் பாபா போஸ்ட் போயிட்டு இருந்தது நிறைய இடத்துக்கு, பெரிய பெரிய பேக்கெட்டில், லண்டன், அமெரிக்கா, இந்தியா. தானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, ஞானத்தை தானம் செய்யுங்க. இந்த ஞான தானம் அப்படிங்கிறது இது கண்ணு கொடுக்குற மாதிரி. எப்படி கண்ணு இல்லாத ஒருத்தருக்கு கண்ணு கொடுத்தா எப்படியோ அதே போல் இன்றைக்கி ஃபுல் டேயில் யாருக்காவது செய்தி கொடுத்தீங்களா? யாருக்காவது பாபா அந்த மெசேஜை கொடுத்தீங்களா? யாருடைய கண்ணையாவது திறந்தீங்களா? ஏதாவது ஒரு சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் லெட்டர் போட்டிங்களா? ஏதோ ஒரு பழைய நண்பருக்கு நான் ஏதாவது அவருக்கு நான் லெட்டர் போட்டேனா, இல்லை அவருக்கு சொன்னேனா, அவருக்கு புரிய வச்சேனா? யாரோ வந்தாங்க போனாங்க அவங்களுக்கு நான் மெசேஜ் கொடுத்தேனா? இல்லை சும்மா தான் இருந்தேன், நான் கொடுக்கலையா? அட ஏதாவது செய்யுங்க. நான் பார்த்தேன் பாபா பைசா இல்லாத பிறகும் கூட, பைசா இல்லை அந்த நேரத்தில், ஸ்தூல ரீதியில் அடுத்த டைம் சாப்பிட்றது கூட கஷ்டம், அது நிறைய கிடைக்காது, 1 2 கம்மியாக தான் கிடைக்கும். அந்த மாதிரி நிலைமை இருக்கிற டைமில் கூட தானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்கன்னு சொன்னார். குழந்தைகளே, இதுதான் மிக உயர்ந்த தானம், இந்த ஞான தானம். அவர் வெறும் சொல்ல மட்டும் செய்யலை, ப்ராக்டிக்கலாக செஞ்சதை நான் பார்த்தேன். பாபா ஒவ்வொருத்தருக்கும் போஸ்ட் அனுப்பிட்டே இருந்தார், கவரில் போட்டு லிட்ரேச்சரை. ஏதாவது கொஞ்சமாவது பைசா வாங்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் பாபா சொன்னார், குழந்தை இது விற்கிற பொருள் கிடையாது, பகவான் நமக்கு கொடுத்த அந்த உயர்ந்த பொருளை நீ விற்பியா? அப்போ நான் சொன்னேன், பாபா நம்ம எது வரைக்கும் கொடுப்போம் ஃப்ரீயாக? நம்மளால் எவ்வளோ தான் கொடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? இங்கே நம்ம இந்த புத்தகத்தையோ நோட்டீஸையோ வைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் வருவார், வந்தால் எனக்கு ஒன்று கொடுங்க, எங்கள் மாமாவுக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. எங்கள் மாமாவுக்கும் இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. சரி, கேட்டால் கொடுக்காம முடியுமா? கொடுத்துட்றோம். அப்புறம் சொல்லுவார், எங்கள் சித்தப்பா இருக்காரே அவருக்கு இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மாமாவோட அப்படிம்பார். ஏன்னா ஃப்ரீ, ஒரு மாமாவுக்காக ஒன்று, சித்தப்பாவுக்காக ஒன்று, நம்ம தடுக்க முடியாது. நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் சுற்றி இப்படி அப்படி வாங்கிட்டு போயிடுவார். அப்படி கோயிலில் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னா, ஃப்ரீயாக எங்கேயாவது சாப்பாடு போட்டாங்கன்னா முதல் தடவை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் சுற்றி வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு தடவை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வேலையே இதுதான். அந்த மாதிரி ஆட்கள். ஆனால் பாபா சொன்னாங்க, நீ விற்கக்கூடாது. 8 பக்கம் இருக்கும், அந்த மாதிரியான புத்தகங்கள் இருந்தது. ரெட் இங்கில் பிரிண்ட் ஆகிருந்தது. வெளியில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருந்தது. அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது இந்த புத்தகம். பாபா சொன்னார்,
ஒரு தடவை நான் வந்து ஒரு புக்கு எழுதியிருந்தேன், ரியல் கீதா அப்படின்ட்டு, உண்மையான கீதை. இங்கிலீஷில் எழுதியிருந்தேன். பாபா கேட்டார், இதுக்கு எவ்வளோ செலவாச்சு குழந்த? அப்போ நான் சொன்னேன், பாபா ஒரு காப்பிக்கு 2 ரூபா. அப்புறம் என்ன பண்ணுறது? நான் ஒன்று சொன்னேன், பாபா என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள். அப்போ பாபா சொன்னார், இதை விற்கக்கூடாது பாபா, இது ஒரே நாளில் விற்று தீந்துடும், நம்ம விற்காமல் ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா. நம்மளுடைய வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே அவங்க சொந்தக்காரங்களுக்காக வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கான ஒரு பிரசாதம், அதனால் அவங்களுக்கு கொடுக்கலாம், சொந்தக்காரங்க இவங்க அவங்களுக்கு கொடுப்போம் இவங்களுக்கு கொடுப்போன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க நம்ம ஆளுங்களே. அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ பாபா சொன்னார், சரி இதில் எழுது, இது வந்து பிரிண்ட் பண்ணது, இது பேப்பர் ஒர்க்கு, பாயிண்டிங் ஒர்க்கு எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை 2 ரூபா. ஆனால் இந்த ஞானத்துக்கு ஒரு விலை கிடையாது, விலைகளை கடந்தது. இந்த விலை, இதற்கான விலையை யாராலையும் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா இது பகவானுடைய மகா வாக்கியங்கள். நோ ஒன் கேன் பே ஃபார் இட். ஏன்னா இதை வந்து இதுக்கு வந்து விலை கொடுக்க முடியாது யாராலும் இந்த உலகத்தில். ஏன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஜெம்ஸ், ரத்தினங்கள். இட்ஸ் காடு. இது கடவுளுடைய வார்த்தைகள். இதுக்கு எப்படி விலை கொடுக்கறது? நீங்கள் எல்லாம் ஏழைகள், இதற்கான விலையை எப்படி கொடுப்பீங்க? அதனால் நீங்கள் அதுக்காக விலை கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அதில் எழுதிரு அப்படின்னார் பாபா. அப்போ அதுக்கப்புறம் எழுது, படிங்க, இதை படித்த பிறகு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, உங்களுக்கு 2 ரூபா நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம் திருப்பி அப்படின்னு. புத்தகத்தை திருப்பி கொடுங்க, 2 ரூபாயை திருப்பி வாங்கிக்கோங்க. நான் சொன்னேன், பாபா இது என்ன புது பிஸ்னஸ்? மனிதர்கள் படிக்கவும் செஞ்சுருவாங்க, 2 ரூபாயும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ எப்படி பாபா? பாபா சொன்னார், குழந்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாரு, நீ சொல்கிற மாதிரி நடக்காது, கண்டிப்பாக அவங்க வாங்கிப்பாங்க, திருப்பி வரமாட்டாங்க. அதில் நீ சொல்கிற மாதிரி ஒரு வேளை நடந்ததுன்னா நீ அப்போ ஒழுங்காக எழுதலைன்னு அர்த்தம். நீ ஒழுங்காக எழுதியிருந்தனா ஏன் அவங்க ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க? இப்போ கடைசியில் எனக்கு டெஸ்ட் பேப்பர் ஆகி போச்சு. அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், இது யூனிவர்சிட்டி, யூ மஸ்ட் ஸ்டடி, நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். குரங்குக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை வச்சு அந்த குரங்கு என்ன பண்ணும்? அதை கிழித்து போட்டுரும். அதில் நம்ம கடலை கூட பொதிஞ்சு சாப்பிட முடியாது, அந்த மாதிரி நிலைமை ஆக்கிரும் அந்த குரங்கு. அதனால் அந்த மாதிரி தானம் கொடுங்க, எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க, ஞான தானம் கொடுங்க. இதுதான் கண்ணு கொடுக்குற மாதிரி உயிர் தானம். இந்த கண்களுக்கு முன்னாடி கண் இல்லாதவங்களுக்கு முன்னாடி இந்த கண்ணை கொடுங்க, தானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. ஓம் சாந்தி.